எங்க அப்பா பாஷா அப்பா இறந்ததுக்கு நேர்ல போய் வணக்கம் செலுத்தின ஒரே அரசியல் தலைமை நான் தான் இருக்கேன். உடனே அண்ணாமலை வந்து இஸ்லாமிய மக்களின் ஓட்டுக்குன்னு ஒரு ஓட்டு கூட போடலடா, நீ ஓட்டுக்காக நிக்கிறதா இருந்தா என்ன சொல்லுங்கடா. அப்படி இப்போ எங்க மக்களின் ஓட்ட புறா வாங்கினவே ஒரு மாலையை வச்சு வணக்கம் செலுத்த வரல. அவரை எப்படி அப்பான்னு சொல்லிட்டேன், அப்பான்னு தானே நான் கூப்பிட்டு வளர்ந்துருக்கேன், அப்பாவை அப்பான்னு சொல்லாம வேற எப்படி சொல்றது? என் தம்பிய வாப்பான்னு சொல்லுவாங்க, நான் கூப்பிடலைன்னா தப்பா போயிடும். நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். அது சும்மா அதெல்லாம் இங்க பாருங்க. நான் படிச்சது வளர்ந்தது இளையான்குடி புதூர்ல இருக்கிற முஸ்லீம் யாருன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் என் சொந்தக்காரன். இது புரியுதா உங்களுக்கு? எங்களுடைய சொந்தக்கார மாமைத்தினர்கள் தான் நாங்க. எனக்கு ரத்த உறவு இருக்கு. அதனால ஆனாலும் அவன் என்ன நினைக்கிறான், இவனை விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறான். இந்த 18 விழுக்காடு 20 விழுக்காடு அவன் எடுத்துட்டு போயிட்டான்னா அவனுடைய கோட்டை சரிஞ்சிருக்கு. அதனாலதான் நான் அந்த கோட்டையை சரிக்காம விடக்கூடாதுங்கிறதான் எங்க ஐயா சொன்னாங்க, திராவிட துரோகிகளை ஒழிக்கணும்டா அப்படின்னு. அதுக்கு தான் இந்த வேலை.